நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. உயிருக்கு உயிராக காதலித்த இளம் ஜோடி, காதலனுக்கு வீட்டில் பெண் பார்க்க ஆரம்பித்த பெற்றோர், நண்பகலில் காதலிக்கு வந்த மர்ம போன் கால், கரும்பு காட்டில் கழுத்தில் பலத்த காயங்களோடு காதலி சடலமாக கிடந்த கொடூரம், இளம் பெண்ணின் கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய கொலையாளிகள் சிக்கினார்களா? கொலைக்கான பின்னணி என்ன? நைட்டு நேரத்துல மொராதாபாத் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேர்க்க விறுவிறுக்க பெண் ஒருத்தவங்க போயிருக்காங்க. அப்போ ஸ்டேஷன் வாசல்ல நின்றுகிட்டு இருந்த போலீஸ், யாரு நீங்க, இந்த நேரத்துல எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சார், காலையில வேலைக்கு போன என் மகள் சம்ரீன் இப்ப வர வீடு திரும்பல, அவளோட போனும் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்குன்னு பதற்றத்தோட சொல்லி இருக்காங்க. அந்த பெண் கொடுத்த புகாரை வச்சு சம்ரீன் வேலை பார்த்த இடம், அவங்களோட ஃப்ரெண்டு வீடுன்னு எல்லா இடத்துலயும் போலீஸ் தேடி இருக்காங்க. ஆனா எங்கேயுமே சம்ரீனை காணல. சம்ரீனை தேடிக்கிட்டு இருந்த நேரத்துல போலீஸுக்கு போன் ஒன்று வந்திருக்கு. சார், பக்கத்துல உள்ள கரும்பு தோட்டத்துல இளம் பெண்ணோட சடலம் ஒன்று கிடக்குதுன்னு எதிர்முனையில பேசினவரு சொல்லி இருக்காரு. உடனே சம்ரீனோட அம்மாவை கூட்டிக்கிட்டு சடலம் கிடந்த இடத்துக்கு போயிருக்காங்க போலீஸ். சடலத்தை பார்த்த அடுத்த நொடியே அந்த பெண் கதறி அழுதுருக்காங்க. சார், உயிரிழந்து கிடக்கிறது என்னோட மகள்னு சொல்லி கதறி அழுதுருக்காங்க. அடுத்து சம்ரீனோட உடலை கைப்பற்றின போலீஸ் சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. மறுநாள் வெளியான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல சம்ரீனை யாரோ கழுத்தை நெரிச்சு கொன்னதா குறிப்பிட்டிருந்துச்சு. உடனே இத கொலை வழக்கா பதிவு பண்ண போலீஸ் சம்ரீனோட செல்போன் நம்பரை வாங்கி அவங்க யார்கிட்ட அடிக்கடி பேசியிருக்காங்க, யார்கிட்ட இருந்து லாஸ்ட் கால் வந்திருக்கு அப்படின்னு மொத்த டீடைல்ஸையும் எடுத்து விசாரிச்சாங்க. அதுல இளைஞர் ஆலம் தான் சம்ரீன் கிட்ட அடிக்கடி போன் பேசினது தெரிய வந்திருக்கு. உடனே இளைஞரோட வீட்டுக்கு போன போலீஸ் அவர்கிட்ட விசாரணையில இறங்குனாங்க. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மொராதாபாத் பகுதியைச் சேர்ந்த சம்ரீன் பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டல்ல செவிலியரா வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கும் அதே ஏரியாவில் உள்ள இளைஞர் ஆலம்க்கும் இன்ஸ்டா மூலம் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஹாய், எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களான்னு மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சவங்க அடுத்து தங்களோட போன் நம்பரை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. பீச்சு, பார்க்கு, ஹோட்டல்னு ஜாலியா ஊர் சுத்திக்கிட்டு தங்களோட காதலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்காங்க காதல் ஜோடி. இப்படி இவங்க 2 பேர் வாழ்க்கையும் நல்லபடியா போய்கிட்டு இருந்த நேரத்துல ஆலம்க்கு வீட்ல பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால ஆலம் காதலி சம்ரீன் கூட பேசுறத கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் எல்லாம் நீயே போன் பண்ணி அடிக்கடி பேசுவ, ஆனா இப்ப நான் போன் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிற, எதுக்கு என்ன அவாய்ட் பண்றேன்னு கேட்டிருக்காங்க. நான் உன்னை டைம் பாஸுக்கு தான் லவ் பண்ணேன், எங்க வீட்டுல எனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால வீட்டுல பாக்குற பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லியிருக்காரு ஆலம். அதை கேட்டு கடுப்பான சம்ரீன், என்னைய ஏமாத்த உனக்கு எப்படி மனசு வந்துச்சு, நீ இல்லாம என்னால வாழ முடியாது, நீ என்ன கழட்டி விட்டுட்டு வேறொரு பொண்ணை கல்யாணம் பண்ணனா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்னு மிரட்டி இருக்காங்க சம்ரீன். சம்ரீனோட பேச்சு கேட்டு கடுப்பான ஆலம், இவளை இப்படியே விட்டு வச்சா நம்ம பேரையே கெடுத்துருவா, அதனால சம்ரீனை கொலை செஞ்சாதான் நாம நிம்மதியா வாழ முடியும்னு முடிவு பண்ணியிருக்கான். சம்பவத்தன்னைக்கு சம்ரீனுக்கு போன் பண்ண ஆலம் அவங்கள பக்கத்துல உள்ள கரும்பு தோட்டத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கான். அப்ப இளைஞர் ஆலமும் அங்க மறைஞ்சிருந்த அவரோட ஃப்ரெண்டும் சம்ரீனோட கழுத்தை நெரிச்சு துடிக்க துடிக்க கொன்னு இருக்காங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் ஆலமை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து தலைமறைவா இருக்கிற அவரோட ஃப்ரெண்ட வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. கொலை செய்ய சென்னையில் இருந்து விழுப்புரத்திற்கு சென்ற இளைஞர், தூங்கிக் கொண்டிருந்த கூலி தொழிலாளியின் தலையை பிளந்த கடப்பாறை, போக்சோ வழக்கில் சிக்கிய மகனின் வெறி செயல்.
முட்புதருக்குள் மறைந்திருந்தவன் சிக்கியது எப்படி நடந்தது என்ன? சேவல் கூவ போற விடியற் காலை நேரம். ஊரே நிசப்தமா தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு சாமி கண்ணு வீட்டுல இருந்து அலறல் சத்தம் கேட்டுச்சு. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க ஓடி வந்து பாக்குறப்ப சாமி கண்ணு ரத்த வெள்ளத்துல கிடந்தாரு. வீட்டுல இருந்த சாமி கண்ணுவுக்கு என்ன நடந்துச்சுன்னு புரியாம பேதலிச்சு போய் நின்னு இருக்காங்க மனைவி பரமேஸ்வரி. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் வீட்டை சுத்தி ஏதாச்சும் தடயம் கிடைக்குமான்னு தேடி பார்க்க முட்புதருக்குள்ள முதலை போல சாமி கண்ணுவோட மகன் ஐயனார் பதுங்கி இருந்தது தெரிய வந்துச்சு. போலீஸ பார்த்து திருட்டு மொழி முழிச்ச ஐயனாரை சுத்தி வளைச்சு பிடிச்ச போலீஸ் அவரை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சாங்க. அதுலதான் சாமி கண்ணு ஏன் கொலை செய்யப்பட்டாரு, என்ன காரணம் அப்படிங்கிற முழு விவரமும் தெரிய வந்துச்சு. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அடுத்த மட்டப்பாறை பகுதியைச் சேர்ந்த 65 வயசான சாமி கண்ணு ஒரு கூலி தொழிலாளி. நரிக்குறவர் சமூகத்தைச் சேர்ந்த சாமி கண்ணு முதல்ல குப்பு அப்படிங்கிற பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. குப்பு 25 வருஷத்துக்கு முன்னாடி இறந்த போன நிலையில ரெண்டாவதா பரமேஸ்வரின்னு ஒரு பொண்ணை கல்யாணம் செஞ்சுக்கிட்டாரு. குப்புவுக்கும் பரமேஸ்வரிக்கும் 3 மகள்களும் ஒரு மகனும் பிறக்க சில ஆண்டுகள் கழிச்சு ஏற்கனவே திருமணமான மலர் அப்படிங்கிற பொண்ணை 3ஆவதா கல்யாணம் செஞ்சுக்கிட்டாரு சாமி கண்ணு. மலருக்கும் சாமி கண்ணுவுக்கும் பிறந்தவன் தான் இந்த ஐயனார். ஒரு கட்டத்துல ரொம்ப நோய்வாய்ப்பட்டு மலரும் இறந்த விட ஐயனார் தடம் மாறி தற்போது அப்பாவையே கொலை செய்யற நிலைக்கு வந்திருக்கான். அம்மா இறந்து போக அப்பாவோட ஆதரவும் இல்லாத ஐயனார் மேல்மலையனூர்ல இருந்து சென்னைக்கு ஓடி வந்து பல்லாவரத்துல தங்கி கிடைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தான். பொறுப்பில்லாம சுற்றி தெரிஞ்ச ஐயனார் செங்கல்பட்டுல தன்னோட தாய்மாமன் மகளான 14 வயசு சிறுமிய தன்னோட காதல் வலையில விழ வச்சதா சொல்லப்படுது. 14 வயசு சிறுமின்னு கூட பார்க்காம ஐயனார் அடிக்கடி தனது இச்சையை தீர்த்துக்கிட்டதா சொல்லப்படுது. பின் விளைவுகளை யோசிக்காம முறைமைக்காரன் தானே அப்படின்னு யோசிச்சு சிறுமி அலட்சியமாய் இருக்க எல்லைய மீறி நெருக்கம் காரணமா சிறுமி கர்ப்பமானதா சொல்லப்படுது. 14 வயசு சிறுமிய கர்ப்பமாக்கிய ஐயனார் என்ன செய்யறதுன்னு தெரியாம கருவை கலைக்க முடிவு செஞ்சு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிருக்கான். ஆனா மருத்துவமனையில சிறுமியோட உண்மையான வயசு விவரம் தெரிய வர விஷயம் போலீஸோட கவனத்துக்கு வந்திருக்கு. சிறுமிய பாலியல் ரீதியா பயன்படுத்தி கர்ப்பமாக்கி சட்டவிரோதமா கருவை கலைக்க முயன்றது உறுதியானதுக்கு அப்புறம் செங்கல்பட்டுல ஐயனார் மேல போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தான் மேல போக்சோ வழக்கு பாஞ்சதும் தலைமறைவாகி பதுங்கி இருக்கா ஐயனார். இதுக்கு நடுவுல தான் சாமி கண்ணுவோட 2வது மனைவிக்கு பிறந்த மகனான வீரபத்திரன் சாலை விபத்துல இறந்துட்டாரு. சாலை விபத்துல வீரபத்திரன் இறந்ததால காப்பீடு பணம் 8 லட்சம் ரூபாய் பரமேஸ்வரிக்கு வந்திருக்கு. அப்பா கையில லட்சமா காசு வந்தது ஐயனாருக்கு தெரிய வர இங்கிருந்துதான் பிரச்சனையும் தொடங்கி இருக்கு. போக்சோ வழக்குல சிக்கி வெளியில வர முடியாம திணறிக்கிட்டு இருந்த ஐயனார் அப்பா சாமி கண்ணு கிட்ட காசு கேட்டிருக்கான். அண்ணன் இறந்ததுக்கான இன்சூரன்ஸ் பணம் வந்துச்சுன்னு தெரிஞ்சே ஐயனார் காசு கேட்க சாமி கண்ணு காசு கொடுக்க மறுத்து இருக்காரு. வந்த காசுல இடம் வாங்கி வீடு கட்டிட்டேன்னு சாமி கண்ணு கைய வரிக்க அப்பா மேல ஐயனாருக்கு எரிச்சல் வந்திருக்கு. அடிக்கடி செல்போன்ல காசு கேட்டு டார்ச்சர் பண்ணுறத வாடிக்கையா வச்சுக்கிட்டு இருந்திருக்கான் ஐயனார். குறிப்பா ராத்திரி நேரத்துல குடிபோதையில சாமி கண்ணுக்கு போன்ல அழைச்சி கண்டபடி ஆபாசமா வசை பாடவும் செஞ்சிருக்கான் ஐயனார். அப்படித்தான் சம்பவத்தன்னைக்கும் அப்பாவுக்கும் மகனுக்கும் நடுவுல செல்போன்லயே சண்டை வெடிச்சிருக்கு. வழக்கம் போல மகன் ஐயனாரை திட்டிட்டு கோபமா போனை கட் பண்ணியிருக்காரு சாமி கண்ணு. அப்பா சாமி கண்ணு பேசின வார்த்தையை கேட்டு டென்ஷனான ஐயனார் சென்னையிலிருந்து பைக்கிலேயே விழுப்புரம் மேல்மலையனூருக்கு போயிருக்கான். வீட்டுக்கு போன ஐயனார் அங்கிருந்த கடப்பாரியை எடுத்து தூங்கிக்கிட்டு இருந்த சாமி கண்ணு தலையிலேயே ஓங்கி அடிச்சிருக்கான். தன்னோட கண் முன்னாடியே கணவன் கடப்பாறையால் அடிச்சு கொலை செய்யப்பட்டதை பார்த்து பரமேஸ்வரி அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காங்க. கடப்பாறையால அடித்து ரத்தம் தெறிக்க தெறிக்க சாமி கண்ணு துடிச்சிட்டு இருக்க பெத்த தகப்பன்னு பாவம் கூட பார்க்காம அப்படியே விட்டுட்டு வீட்டுக்கு பின்னாடி இருந்த முட்புதர்ல பதுங்கி இருக்கான். அப்பதான் போலீஸ் வந்து ஐயனாரை கைது பண்ணியிருக்காங்க.
தாய்மாமன் மகளான 14 வயசு சிறுமியை சீரழிச்சது மட்டும் இல்லாம போக்சோ வழக்க நடத்த காசு கொடுக்கலன்னு சொல்லி தந்தைய கடப்பாறையால அடிச்சு கொன்ன ஐயனாரை கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க போலீஸ். ஐம்பத்தி வயது நபருடன் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த இளம்பெண். காரில் சென்று கொண்டிருந்த இளம்பெண்ணுக்கு நேர்ந்த கொடூரம். நடுரோட்டில் உடம்பில் தீக்காயங்களோடு உயிரிழந்து கிடந்த இளம்பெண்ணால் அதிர்ச்சி. இளம்பெண்ணை பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி கொலை செய்யப்பட்டது ஏன்? அதிர வைக்கும் பகீர் பின்னணி என்ன? பன்னரகட்டா பகுதியில இளம்பெண் வனஜாக்சி தனது ஆண் நண்பரோட கார்ல போயிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்த விட்டலுங்கிற நபர் திடீர்னு காரை நடு ரோட்ல நிறுத்தி இருக்காரு. முகமூடி அணிஞ்சபடியே கார்ல இருந்து இறங்கின விட்டல் வனஜாக்சியோட கார் கதவை திறக்க சொல்லி அவங்க கூட வாக்குவாதத்துல ஈடுபட்டாரு. அடுத்து அவங்க சுதாரிக்கிறதுக்குள்ள தான் மறைச்சு வச்சிருந்த பெட்ரோலை எடுத்த விட்டல் வனஜாக்சி மேலையோ அவங்களோட ஆண் நண்பர் மேலையும் ஊத்தி இருக்காரு. உடனே 2 பேரும் அலறி அடிச்சுட்டு ஓடி இருக்காங்க. ஆனா விடாம துரத்தின விட்டல் வனஜாக்சிய மடக்கி பிடிச்சு தீ வச்சு கொளுத்திட்டு தப்பிச்சு போயிட்டாரு. வனஜாக்சி உடல் ஃபுல்லா தீ காயங்களோட உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்த அங்கிருந்த மக்கள் வனஜாக்சிய மீட்டு பக்கத்துல உள்ள ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்க. ஆனா அங்க ட்ரீட்மெண்ட் அளிச்ச டாக்டர் வனஜாக்சி உயிரிழந்துட்டதா தெரிவிச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் விசாரணையில இறங்கினாங்க. பெங்களூருவில் உள்ள ஆனேக்கல் பகுதியைச் சேர்ந்தவர் 52 வயசான விட்டல். இவரு வாடகை கார் ஓட்டி வாழ்க்கை நடத்திட்டு இருந்தாரு. சில வருஷத்துக்கு முன்னாடி இவரோட முதல் மனைவி உடல்நல குறைவால உயிரிழந்துட்டாங்க. அடுத்து அதே ஏரியாவில் உள்ள இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு விட்டல். ஆனா அந்த பெண்ணும் இவர் கூட வாழ பிடிக்காம தனியா போயிட்டாங்க. இதனால கடும் மன உளைச்சலுக்கு ஆளான விட்டல் ரொம்ப நாட்களாகவே தனிமையில வாழ்ந்துட்டு இருந்தாரு. 2 மனைவிகளும் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு வாழ்ந்துட்டு இருந்த விட்டலுக்கு மல்லனச்சந்திரா கிராமத்தைச் சேர்ந்த 26 வயசான வனஜாக்சி கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் 2 பேருக்கும் இடையில தகாத உறவா மாறி இருக்கு. அடுத்து விட்டலும் வனஜாக்சியும் கல்யாணம் பண்ணிக்காம லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல ஒரே வீட்ல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. விட்டல் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் வனஜாக்சி இன்ஸ்டா ரீல்ஸ் போடுறதுல அதிக ஆர்வம் காட்டிட்டு இருந்திருக்காங்க. இன்ஸ்டாவில் டெய்லி 3 ரீல்ஸ் போடலன்னா அவங்களுக்கு தூக்கமே வராதாம். இப்படி இவங்க வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருந்த நேரத்துல வனஜாக்சிக்கும் மல்லனச்சந்திரா கிராமத்துல உள்ள மாரியப்பாங்கிற நபரோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அன்னையிலிருந்து வனஜாக்சி எந்த நேரமும் போனும் கையுமாவே இருந்திருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வனஜாக்சி நைட்டு தூங்காம யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்து கடுப்பான விட்டல் இந்த நேரத்துல யார்கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருக்குன்னு கேட்டிருக்காரு. விட்டலோட சப்தத்தை கேட்ட உடனே போனை கட் பண்ணிட்டு திருன்னு முழிச்சிருக்காங்க வனஜாக்சி. அதை பார்த்து சந்தேகம் அடைஞ்ச விட்டல் வனஜாக்சியோட போனை பிடுங்கி அவங்களோட ஆண் நண்பர் மாரியப்பாவை தகாத வார்த்தைகளால திட்டி இருக்காரு. அடுத்து வனஜாக்சியோட வாட்ஸ்அப் சேட்டை செக் பண்ணாரு. அதுல 2 பேரும் ஆபாசமா பேசி இருந்ததை பார்த்து அதிர்ச்சியாகி இருக்காரு விட்டல். நீ மாரியப்பாவோட பேசுறத இன்னையோட நிப்பாட்டிரு, இல்லனா உன்னை உயிரோடைய விடமாட்டேன்னு கொலை மிரட்டல் விட்டிருக்காரு. விட்டலோட செயலை பார்த்து கடுப்பான வனஜாக்சி, எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல, அதனால நான் மாரியப்பாவை கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணி இருக்காங்க. இதுக்கப்புறம் நீ என் வாழ்க்கையில குறுக்க வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு மாரியப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க வனஜாக்சி. இதனால வனஜாக்சி மேல கடும் கோபத்துல இருந்த விட்டல் அவங்கள கொலை பண்ண பக்காவா ஸ்கெட்ச் போட்டிருக்காரு. சம்பவத்தன்னைக்கு வனஜாக்சி தன்னோட ஆண் நண்பரோட கார்ல போயிட்டு இருந்தாங்க. அதை பார்த்த விட்டல் தன்னோட கார்ல துரத்திக்கிட்டே போயிட்டு சண்டை போட்டிருக்காரு. அடுத்து மறைச்சு வச்சிருந்த பெட்ரோலை எடுத்து வனஜாக்சி மேல ஊத்தி தீ வச்சு கொளுத்தி கொலை செஞ்சிட்டாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செஞ்சாங்க. அடுத்து விட்டலோட கார் நம்பர் பிளேட்டை வச்சு அவரோட அட்ரஸை கண்டுபிடிச்ச போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. நீண்ட நாட்களாக நெருங்கி பழகிய நண்பர்களுக்கு இடையே திடீரென ஏற்பட்ட மோதல்.
ஒன்றாக அமர்ந்து மது அருந்திய போது ஏற்பட்ட வாக்குவாதம். இளைஞரை வெட்டி கொலை செய்துவிட்டு மண்ணில் புதைத்த கொடூரம். 10 நாட்களுக்கு பின் விலகிய மர்மம். இளைஞரை சக நண்பர்களே வெட்டி கொலை செய்தது ஏன்? பின்னணி என்ன? காலையில வீட்டை விட்டு வெளியில போன அப்சல் நைட் ஆகியும் வீடு திரும்பல. மகனை தேடி பெற்றோர் கிராமம் ஃபுல்லா தேடி அலைஞ்சிருக்காங்க. ஆனா எங்கேயுமே அப்சலை காணோம். கிராமத்துல இருந்த அப்சலோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் கேட்டிருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்தும் எந்த ஒரு துப்பும் கிடைக்கல. இதனால பதற்றமடைஞ்ச அப்சலோட தாய் பக்கத்துல உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல மகனை காணும்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த புகாரை வச்சு போலீஸும் அப்சல் பத்தி தகவலை சேகரிக்க ஆரம்பிச்சாங்க. முதல்ல புரிசை கிராமத்துல இருந்த எல்லா சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு பண்ணாங்க. அதுல அப்சல் தொடர்பா எந்த ஒரு காட்சியும் இடம்பெறல. இதனால அப்சலை பத்தி துப்பு கிடைக்காம போலீஸ் திணறிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து அப்சலோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் தனித்தனியா விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கிடையில அப்சலும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ரமணா, அரசு, ஹரிஷ்னு 12 பேரும் புரிசை கிராமம் வழியா நடந்து போனதை பார்த்ததா கிராமத்தை சேர்ந்த ஒருத்தர் போலீஸுக்கு தகவல் சொல்லியிருக்காரு. அவரு சொன்ன தகவலை வச்சு முதல்ல ரமணாவையும் ஹரிஷையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் போலீஸ் அவங்க கிட்ட விசாரணை பண்ணாங்க. அப்சலை கடைசியா எப்ப பாத்தீங்க, எங்க வச்சு பாத்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. போலீஸ் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம திணறின 2 பேருமே முன்னுக்கு பின் முரணாக பதில் அளிச்சிருக்காங்க. இதனால 2 பேர் மேலையும் சந்தேகமடைஞ்ச போலீஸ் அவங்க கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கிறதுக்காக தங்களோட பாணியில கிடுக்குப்பிடி விசாரணையில இறங்கினாங்க. அப்போ அப்சலை வெட்டி கொன்னுட்டு நாங்க தான் தென்பூண்டிப்பட்டி ஏரியில புதைச்சோம்னு சொல்லி இருக்காரு ஹரிஷ். அதை கேட்டு அதிர்ச்சியான போலீஸ் அடுத்த நொடியே அந்த ஏரிக்கு போயிட்டு சடலத்தை தோண்டி எடுத்து விசாரணையில இறங்கினாங்க. திருவண்ணாமலையில் உள்ள புரிசை பகுதியைச் சேர்ந்த அப்சல் ஐஐடி முடிச்சுட்டு வெல்டிங் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இவரும் அதே ஏரியாவில் உள்ள ரமணா, அரசு, ஹரிஷ்னு எல்லாருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. ஒன்னா உட்காந்து மது குடிக்கிறது, ஒன்னா ஊர் சுத்துறதுன்னு ஜாலியா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கும்பல் சைட்ல கஞ்சா பிசினஸும் பண்ணிக்கிட்டு இருந்ததா சொல்லப்படுது. பெங்களூரு, ஆந்திரா, தெலங்கானான்னு பல ஸ்டேட்ல இருந்து கஞ்சாவை வாங்கிட்டு வந்த கும்பல் பக்கத்துல உள்ள கிராமங்களுக்கு விற்பனை பண்ணதாவும் சொல்லப்படுது. எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட ரேட்டை பிக்ஸ் பண்ணி கஞ்சாவை விற்பனை செஞ்ச நேரத்துல அப்சல் மட்டும் கஞ்சாவை கூடுதல் விலைக்கு வித்து அதிக காசு சம்பாதிச்சதா சொல்லப்படுது. இந்த விஷயம் ரமணாவோட காதுக்கு எட்ட அப்சல் மேல மொத்த கூட்டம் கோவத்துல இருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கஞ்சா விற்பனை மூலமா கிடைச்ச பணத்தை பங்கு பிரிக்க அப்சலும் ரமணாவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் ஊருக்கு ஒதுக்குப்புறமா கூடியிருக்காங்க. அப்ப அரசு ஹரிஷுக்கு அதிக பணத்தை கொடுத்த ரமணா அப்சலுக்கு மட்டும் பாதிக்கு பாதி பணத்தை கூட கொடுக்காம ஏமாத்தி இருக்காரு. இதனால கடுப்பான அப்சல், எதுக்கு எனக்கு மட்டும் பணத்தை கம்மியா கொடுக்கற, அரசுக்கும் ஹரிஷுக்கும் கொடுத்த மாதிரியே எனக்கும் என்னோட பங்கு கரெக்டா கொடுன்னு சொல்லி இருக்காரு. நீ கஞ்சாவை அதிக ரேட்டுக்கு வித்து பணத்தை சம்பாதிச்ச விஷயம் எங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால இனிமே உனக்கு கம்மியா தான் பணத்தை கொடுப்போம். நாங்க கொடுக்கிற பணத்தை வாங்கிக்கிட்டு அமைதியா போயிருன்னு எச்சரிச்சிருக்காரு ரமணா. இதனால கடுப்பான அப்சல், எனக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுக்கலனா நீங்க எங்கிருந்து கஞ்சாவை வாங்குறீங்க, யார்கிட்ட இருந்து வாங்குறீங்க அப்படின்னு மொத்த டீடைல்ஸையும் போலீஸ் கிட்ட சொல்லிடுவேன்னு மிரட்டிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. அப்சலோட பேச்சை கேட்டு ரமணாவுக்கு அவர் மேல அதிக கோபம் வந்திருக்கு. அப்சல் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணா நம்ம பொழப்பு போயிரும்னு நினைச்ச ரமணா அவரோட கதையை முடிக்கவும் பக்காவா பிளான் போட்டிருக்காரு. சம்பவத்தன்னைக்கு அப்சலை கூட்டிட்டு ரமணா, அரசு, ஹரிஷ்னு மொத்தம் 12 பேரு தென்பூண்டிப்பட்டி ஏரிக்கு போயிருக்காங்க. அங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து மது குடிச்சாங்க. அப்போ அப்சலுக்கு போதை தலைக்கேறி இருக்கு. அப்சல் போதையில தள்ளாடிக்கிட்டு இருந்த நேரத்துல மறைச்சு வச்சிருந்த அரிவாளை எடுத்த அந்த கும்பல் அவரை சரமாரியா வெட்டி கொன்னு இருக்காங்க. இதுல ரத்த வெள்ளத்துல சுருண்டு விழுந்த அப்சல் சம்பவ இடத்திலேயே துடிக்க துடிக்க உயிரிழந்துட்டாரு.
அடுத்து அவரோட சடலத்தை எங்க மறைச்சு வைக்கிறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்த கும்பல் அதே இடத்துல குழி தோண்டி அப்சலோட சடலத்தை புதைச்சிருக்காங்க. விசாரணையோட முடிவுல எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் ரமணா, அரசு, ஹரிஷ் ஆகிய 3 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து தலைமறைவா இருக்கிற நபர்களை வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. 1200 கிலோ போலி தங்க நகைகளை ஏற்றுமதி செய்து ஏப்பம். சென்னையில் இருந்து பெட்டி பெட்டியாக துபாய்க்கு டிரான்ஸ்பர் ஆன போலி நகைகள். நகைக்கடை அதிபர்களை சுத்து போட்ட சிபிஐ, கையும் களவுமாக சிக்கிய கஸ்டம் ஆபீசர்ஸ். சென்னையை ஆதர வைத்த கோல்ட் மாஃபியா கும்பல் சிக்கியது எப்படி? மூளையாக செயல்பட்டது யார்? நடந்தது என்ன? கடந்த சனிக்கிழமை சென்னையில அண்ணா நகர், கோயம்பேடு, பூக்கடை ஆகிய இடங்கள்ல சிபிஐ அதிகாரிகள் ரெய்டு நடத்தினாங்க. ஒரே நேரத்துல 6 இடங்களை சுத்தி வளைச்ச அதிகாரிங்க அங்க சோதனை பண்ணது பரபரப்பை ஏற்படுத்துச்சு. ஆரம்பத்துல நகை வியாபாரிகளை குறி வச்சுதான் சிபிஐ சோதனையை தொடங்குச்சு. ஆனா எதிர்பாராத ட்விஸ்டா சுங்கத்துறை அதிகாரிகள் சிக்கினதும் அதுக்கு பின்னாடி அரங்கேறின மெகா மோசடியும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. கடந்த மார்ச் மாசம் துபாயிலிருந்து பெங்களூருவுக்கு 14 கிலோ தங்கத்தை கடத்தி வந்த நடிகை ரன்யா ராவை அதிகாரிகள் கைது செஞ்சாங்க. கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை உடல்ல மறைச்சு வச்சு எடுத்துட்டு வந்து சிக்கின நடிகை ரன்யா ராவ் வழக்குக்கு அப்புறம் தங்க கடத்தல் விவகாரத்துல தனி கவனம் செலுத்த சொல்லி மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை பரிந்துரைச்சாங்க. இந்த பரிந்துரையோட அடிப்படையில தான் தங்க கடத்தல் வழக்கை விசாரிக்க சிபிஐ களமிறங்குச்சு. அந்த வகையில சென்னையை மையப்படுத்தி பல ஆயிரம் கோடி அளவுக்கு தங்க கடத்தல் நடந்திருக்கிறத சிபிஐ மோப்பம் பிடிச்சிருக்கு. அதோட தொடர்ச்சியா 2020க்கும் 2022க்கும் இடையிலான காலத்துல சென்னையிலிருந்து எக்ஸ்போர்ட் ஆன பல ஆயிரம் கிலோ நகைகள் போலியானதுன்னு தெரிய வந்து சிபிஐ அதிகாரிகளை திகைக்க வச்சிருக்கு. சென்னையில பல இடங்கள்ல இருந்து வெளிநாடுகளுக்கு தங்கம் ஏற்றுமதி செய்யப்படுது. வெளிநாடுகள்ல இருந்து 24 கேரட் கட்டிகளா இறக்குமதி செய்யப்படும் தங்கத்தை நகைகளா மாத்தி மறுபடியும் வெளிநாடுகளுக்கே ஏற்றுமதி செய்யப்படும். இதுக்காக சென்னையில பல நகை வியாபாரிகளும் இருக்காங்க. வெளிநாடுகள்ல இருந்து வந்த தங்க கட்டிகளை உருக்கி முழுசா ஆபரணங்கள் செய்யாம பித்தளை, செம்பு கலந்து தங்க முலாம் மட்டும் பூசி மறுபடியும் வெளிநாடுக்கே ஏற்றுமதி செய்து வந்திருக்காங்க அந்த நகைக்கடை வியாபாரிங்க. இந்த மோசடிக்கும் பித்தலாட்டத்துக்கும் காரணம் யாரு, உடந்தையா இருந்தது யாரு அப்படிங்கிற கேள்விகளுக்கு பதில் தேடி சிபிஐ விசாரணை தீவிரமான அப்பதான் பல உறைய வைக்கும் தகவல்களும் தெரிய வந்துச்சு. சென்னை பூக்கடையில் அமைஞ்சிருக்கும் சிரோயா ஜுவல்லர்ஸ், ஸ்ரீ கல்யாண் ஜுவல்லர்ஸ், சுனில் ஜுவல்லர்ஸ், பாலாஜி ஜுவல்லர்ஸ் ஆகிய 4 நகைக்கடை வியாபாரிகள் தான் தற்போதைக்கு சிபிஐ கையில் இருக்கக்கூடிய லிஸ்ட்ல முக்கியமான புள்ளிகள். வெளிநாடுகளிலிருந்து வரும் சுத்தமான தங்க கட்டிகளை உருக்கி பதிலுக்கு போலியா நகைகளை செஞ்சு துபாய், கத்தார், சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு ஒரிஜினல் போல அனுப்பி வச்சு மத்திய அரசுக்கு பல ஆயிரம் கோடி இழப்பை ஏற்படுத்தி இருக்காங்க. 2022 ஜனவரி மாசம் சுனில் ஜுவல்லர்ஸ் ஏற்றுமதி செஞ்ச தங்கத்துல எடை வித்தியாசம் இருக்கிறது தெரிய வர விசாரணையில தங்க முலாம் பூசப்பட்ட செம்பு, பித்தளை நகைகள் அப்படிங்கிறது உறுதியாயிருக்கு. அதே மாதிரி பாலாஜி ஜுவல்லர்ஸ் ஏற்றுமதி செஞ்ச நகைகளை ஆய்வு செஞ்சப்ப தங்க முலாம் பூசப்பட்ட பித்தளை வளையல்கள் இருக்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வெளிநாடுகள்ல இருந்து ஆபரணங்கள் செய்ய வியாபாரிகள் வாங்கும் தங்கத்துக்கு வரி இல்லை அப்படிங்கிறதுனால அதன் மூலமாவும் மோசடி நடைபெற்றதும் அம்பலமாகி இருக்கு. வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படக்கூடிய நகைகளை விமான நிலையத்துல வச்சு 22 கேரட் அளவுல செய்யப்பட்டு இருக்கிறதா அப்படின்னு சோதனை பண்ணி உறுதி பண்ண பிறகுதான் கார்கோ விமானத்துல சரக்கு ஏத்தப்படும். ஆனா அந்த அதிகாரிகளே நகைக்கடை வியாபாரிகளுக்கு விலை போய் போலி நகைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்ப உடந்தையா இருந்ததுதான் கொடுமை.
சென்னை விமான நிலையத்துல 2 வருஷத்துல மட்டும் சுமாரா 487 கோடி மதிப்புள்ள 1200 கிலோ போலி நகைகள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறது சிபிஐ போட்டிருக்கிற எஃப்ஐஆர் மூலமா தெரிய வந்திருக்கு. போலி நகைகளை சுத்தமான தங்கம்னு பொய்யா சர்டிபிகேட் கொடுக்க 1 கிராமுக்கு 50 ரூபாய் கமிஷன் என கணக்கு போட்டு லஞ்சம் மட்டும் 6 கோடி ரூபாய் அளவுக்கு கைமாறி இருக்கிறதா சிபிஐ அதிகாரிகளிடம் கொடுத்த வாக்குமூலத்தின் மூலமா தெரிய வந்திருக்கு. விசாரணையோட முடிவுல சுங்கத்துறை அதிகாரி சுரேஷ்குமார் 299 கோடி மதிப்பிலான சுமாரா 739 கிலோ போலி நகைகளை அனுமதிச்சது, அலோக் சுக்லா 38 கோடி மதிப்பில 96 கிலோ போலி நகைகளை அனுமதிச்சது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சாமுவேல் தீபக் அவினாஷ் 149 கோடி மதிப்பிலான 363 கிலோ போலி நகைகளை ஏற்றுமதி பண்ண உதவி செஞ்சது தெரிய வந்திருக்கு. இந்த தகவலை வச்சு சுங்கத்துறை அதிகாரிகள் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்கு சிபிஐ. சுங்கத்துறையோட கண்காணிப்பாளர்களாக இருந்த சுரேஷ்குமார், அலோக் சுக்லா, துளசிராம், சுங்கத்துறை நகை ஆய்வாளராக இருந்த சாமுவேல் தீபக், சுங்க முகவர் மாரியப்பன் ஆகிய 5 பேர் மேல சிபிஐ வழக்கு போட்டு விசாரணை நடத்திட்டு வருது. தங்கம் கடத்திட்டு வர்றவங்களை கண்டுக்காம சுங்கத்துறை அதிகாரிகள் கோட்டை விடுறாங்கன்னு புகார்கள் வந்த வண்ணம் இருக்கும்போது போலி நகைகளை ஏற்றுமதி செய்ய கஸ்டம்ஸ் அதிகாரிகளே உடந்தையா இருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. குற்றம் செஞ்ச சுங்கத்துறை அதிகாரிகளை கைது செஞ்சு இன்னும் யார் யாரெல்லாம் இந்த விவகாரத்துல சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு விசாரிக்கணும்னு கோரிக்கை எழுந்திருக்கு. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு